மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். தமிழக அரசியல்ல பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏதாவது ஒரு போற போக்குல ஏதாவது சென்டர்ல ஏதாவது ஒன்று பேசிட்டு போறாரு. ஆனா அது உண்மையிலேயே பார்த்தா அன்னைக்கு புரியாது, மறுநாள் தான் இல்லைன்னா அடுத்த வாரம் தான் புரியுன்ற மாதிரி. சில விஷயத்துல டெல்லி, சத்தீஸ்கர், தமிழகம் அப்படின்னு சில விஷயம் அது வந்து அன்னைக்கு புரியல. இப்போ மதுபான ஊழல் விஷயத்துல இன்னைக்கு தமிழகத்துல 3 நாள் 4 நாள் ரைட்ல பெரிய அளவில் பேசப்படுறதா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நேற்று தென்காசியில் ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. உண்மையிலேயே அந்த அளவுக்கு, அதாவது நம்ம ஆட்கள் திமுக காரங்க வந்து அதாவது இந்திக்கு பதிலாக இங்கிலீஷை அழிச்சிட்டு வந்தாங்க பாருங்க. உண்மையிலேயே இது இந்த எந்த உலக தேசத்துல யாருமே இந்த அளவுக்கு ஒரு தலைக்குனிவுன்னு தான் நம்ம சொல்லணும் இன்னைக்கு. ஏன்னா இங்கிலீஷ் இந்திக்கு பதிலாக இங்கிலீஷ் அழிக்கிறது முதலமைச்சரை அவர்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தான். இது வந்து யாருமே ஜீரணிக்க முடியாத விஷயம். ஆனால் இந்த அளவுக்கு படிக்காம இருந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவர் உண்மையிலேயே டெய்லி ஆச்சரியப்படுவாரே ஒழிய அந்த விஷயத்துக்காக வருத்தப்படலைன்னா அது பொய் தான். கண்டிப்பா இந்த விஷயத்துல வந்து திமுகவே தலைக்குனிவு தான் நம்ம பார்க்கப்படணும். அப்பவும் சரி, அவங்க திமுக காரங்க தலைமை சொல்லிட்டாங்க, நாங்க அழிச்சிட்டோம், நாங்க அதுக்காக தான் அரசியல் பண்ணிட்டோம்னு இவங்க இருக்கலாம்னு அமைதியா இருந்தாலும் கூட, நேற்று அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணான்னா கண்டிப்பா அதுக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா பதவி காலியாகும், அடுத்த முறை வந்து ஆட்சியில நிற்க முடியாது எலெக்ஷன்ல. இது உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து கதி கலிங்கிருக்குன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். செய்திகள் பார்த்தோம்னா உண்மையிலேயே ஐயா அவன் தலைமை கிட்ட இந்நேரம் ஓடி இருப்பாங்கன்னு தான் நம்ம பேசப்படணும். செய்திகள் அப்படிதான் வருது. நாங்கள் ஏதோ இப்படின்னு சொல்றாங்க, அண்ணாமலை நேற்று போற போக்கில் ஏதோ ஒரு பேசிட்டு போயிட்டாரு, இது உண்மையா என்ன ஏதுன்னு உண்மையிலேயே ரொம்ப வருத்தத்தோட தான் இருப்பாங்கன்னு நம்ம புரிஞ்சு. இதெல்லாம் தாண்டி இன்னும் அரசியல் செய்யறாங்கிறது மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. மக்கள் நல சார்ந்த விஷயம் பேசுறாங்களா இல்லையா, இவங்க அரசியல் செய்யறாங்களாங்கிறது நல்ல விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு தான் பார்க்கப்படணும். ஏன்னா பாராளுமன்றத்துல வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து திமுக காரங்க வந்து யூட்டன் அடிச்சுட்டாங்க. அன்னைக்கு ஒரு விஷயத்த நிலைப்பாடு எடுத்தாங்க, இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இதனால என்ன இது அநாகரிகமானவர்கள் அப்படின்னு திமுக காரங்களை பத்தி தான் பேசினாங்களே ஒழிய இவங்க மடை மாற்றி, அதாவது ஒட்டுமொத்த ஏதோ தமிழக மக்களை பேசினதா சில விஷயங்கள் பேசி அப்பவும் கூட அவர் வருத்தம் தெரிவிக்கிறதா சில விஷயம் பண்ணாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் சில விஷயத்த மேற்கோள் காட்டி சொன்னாங்க. அதாவது அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி வருத்தம் தெரிவிச்சிட்டீங்க, ஆனா தமிழைய காட்டு மிராண்டின்னு சொன்ன ஒரு ஆளை போய் நீங்க மாலை போட்டு கொண்டாடுறீங்களே அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இன்னைக்கு இருக்குன்ற மாதிரி. இதே நேத்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் விஷயத்த சொல்லியிருந்த இருமொழி படிச்சவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க ஏதாயிட்டாங்க அப்படின்னு விஷயத்த அதுக்கு எதிராக சில நிலைப்பாடு. அப்போவே அண்ணாமலை அவர்கள் சில விஷயத்த உங்க பசங்க உங்க பேரங்க எல்லாம் எங்க படிக்கிறாங்க, பிரெஞ்சு ஸ்பானிஷ்ன்னு படிக்கிறாங்க, நிறைய விஷயம். கனிமொழி அக்கா அவங்களும் தான் எல்லாம் சிங்கப்பூர் சிட்டிசனா இருக்கீங்க, விஜய் அவர்களும் அதே தான். நீங்க உங்க 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 ஸ்கூல்ல எல்லாம் என்ன பண்றீங்க, அவரும் கூட நிறைய மும்மொழி கொள்கைக்கு எதிராக சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல எல்லாமே பொய் தானா, எல்லாமே இப்ப வந்து பாராளுமன்றத்துல பேசுறாங்க எல்லாருமே. இப்ப எம்பிக்கள் எல்லாம் 39 எம்பிக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன பேசியிருக்காங்கன்ற மாதிரி தான் சில விஷயம். அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுறது என்னன்னா, ஏதாவது ஒரு இப்ப வந்து டீலிமிட்டேஷன் எடுத்துட்டாங்க, இல்லைன்னா மத்திய அரசை எதிர்க்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டிட்டு இருக்காங்களே ஒழிய தமிழக மக்கள் நல சார்ந்து எதை விஷயமும் பேசலைங்கிறதா இன்னைக்கு மக்கள் மத்தியில பேசிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாமே பொய் தானான்ற மாதிரி தான். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கூட அங்க வந்து பொய் 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 தான். தர்மேந்திர பிரதானுக்கு என்ன இங்க வந்துச்சு, இங்க மக்கள் நலம் சார்ந்து தமிழக மக்கள் ஏதாவது ஒரு 3 மொழி படிக்கட்டுமேன்னு அந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் உண்மையிலேயே மக்கள் வந்து இன்னைக்கு உணர்ந்திருக்காங்க. தர்மேந்திர பிரதானுக்கு என்ன, அவர் யாரு, தமிழகத்துக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? ஆனா இருந்தாலும் தமிழக மக்களுக்காக அவருக்கு பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இன்னைக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். அப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் அமைச்சர் எல்லாம் நடத்துற ஸ்கூல்ல என்ன பண்றாங்க, இல்ல அமைச்சர் பின் அவங்க பேரம் பேத்திகள் எல்லாம் எங்க படிக்கிறாங்க, எல்லா விஷயமே இன்னி வெட்ட வெளிச்சமா இன்னைக்கு ஒரு தோல்வியா தான் வந்துட்டு இருக்கு திமுகவுக்கு. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி. இன்னைக்கு வந்து நேற்று தென்காசி மாவட்டத்துல
அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடந்திருக்கு. அதே அந்த மாநாட்டில் ஆரஞ்சு அலர்ட் எல்லாம் இருந்திருக்கு, மழை வரல. நல்ல ஒரு மாநாடு நடந்திருக்கு. அதே திருச்சியில் மழை கொட்டுது. முதலமைச்சர் அவர்களோட பிறந்தநாள் நலத்திட்டங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருந்தாங்க. அதில் மேயருடன் நேரு அவர்கள் அமைச்சரெல்லாம் வந்து ஒரு 20-30 பேர் கூட அந்த இடத்துல இல்லைன்னு செய்திகள் வருது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நேச்சுரலாகவே மாற்றம் வந்துருச்சான்ற மாதிரி தான் இன்னைக்கு பேசப்படணும். தென்காசியில் அந்த அளவுக்கு செண்பகவல்லி, இரட்டைக்குளம் திட்டம் அப்படின்னு சொல்லி இவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பற்றி அங்கே இருக்கிற எம்பி பேச மாட்டேங்கிறாங்க. ராணி சுரேஷ்குமார் அவர்கள் அங்கே போய் வேற ஹரியானா பாருங்க, மணிப்பூரை பாருங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள், அக்கா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தென்காசி விஷயத்த பேசுங்கக்கா அப்படின்ற மாதிரி சரி நல்ல ஒரு பதிலடி கொடுத்துட்டு இருந்தாரு. நிறைய இன்னைக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும். இவங்க மக்களுக்காக என்ன ஏது செய்யல, அதாவது 1000 ரூபாய் நாங்கள் கொடுக்கலையோ அது இதுன்னு அதே பிஜேபி தான் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. அஸ்ஸாமில், மத்திய பிரதேசில், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரில், டெல்லியில், இப்போ அடுத்தது தமிழகத்தில் 2500க்கு மேலேயும் வருங்கிற விஷயத்த அண்ணாமலை அவர்கள் சொன்னார். அதே அந்த அளவுக்கு கொடுத்து அதே கல்விக்கு என்ன தரம் கொடுக்கணும், எல்லாம் உட்கட்டமைப்பு எல்லாமே நாங்கள் வந்து தர்றோம். அது எப்படி தருவோன்றனா எல்லாம் ஊழல் இல்லைன்னா, எல்லாமே கமிஷன் இல்லை, ஊழல் இல்லைன்னா, யாருமே அரசாங்க பொருளை திருடலைன்னா எல்லாம் ஒரு விஷயம் கண்டிப்பா வரும்ன்ற மாதிரி தான். இப்போ அடுத்ததான் வந்து அமலாக்கத்துறைக்கு வந்து பத்திரப்பதிவு துறை வந்து மக்கள் வந்து அந்த துறையில நிறைய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி அமலாக்கத்துறைக்கு புகார் கொடுக்கறதா சில செய்திகள். இதெல்லாம் வந்துச்சுன்னா உண்மையிலேயே தமிழகத்துல உண்மையிலேயே ஒருத்தர் கூட வெளியில இருக்க முடியாதுன்ற மாதிரி தான் இன்னைக்கு செய்திகள். அண்ணாமலை அவர்கள் சில விஷயத்தை மேற்கோள் காட்டினார். அதாவது 1987 வந்து ஏழை குடும்பத்துக்கும் வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் நவோதயா பள்ளி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது ராஜீவ் காந்தி அவர்கள் எடுத்துட்டு வந்தார். ஜவஹர் நவோதயா வித்யாலயாங்கிறது அந்த ஐயா நேருவோட இதை வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் எடுத்துட்டு வந்தாருன்னு நம்ம பார்க்க போனோம். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கூலுன்ற மாதிரி எல்லாம், அதாவது நிறைய ஊபியில் 96 ஸ்கூல் இருக்குன்னு சொல்கிறாங்க நவோதயா. 48,000 பசங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நினச்சி பாருங்கள். அதாவது அதே கர்நாடகாவில் இருக்குது 31 இதில், கேரளாவில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது, ஹரியானா, தமிழ்நாட்டில் 0 அப்படின்னு சொன்னார். ஆனால் உண்மையிலேயே அதே கவர்மெண்ட் ஸ்கூல் தரத்தோ, அதாவது ப்ரைவேட்டில் என்ன தரம் இருக்கோ அந்த தரத்தோட ஒப்பிடுறேன்னா அந்த நவோதயா பள்ளி அந்த அளவுக்கு அதில் தான் நிறைய பேர் ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஏன் இவங்க தடுக்கிறாங்க? நீங்கள் தடுத்தாலும் கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட நாங்கள், அதாவது இவங்க தடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இது வந்து காங்கிரஸ் எடுத்துகிட்டு வந்ததுனால. ஆனால் உண்மையிலேயே பிஜேபிக்கு இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் எல்லாம், ஏன்னா பிஜேபி காங்கிரஸ் எந்த ஒரு நலத்திட்டம் எடுத்துகிட்டு வந்தாலும் அதில் நல்ல திட்டத்தை ஆதரிக்கணும் தானே. மக்களுக்கு ஒரு நலன் சார்ந்த அது காங்கிரஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி பிஜேபி அதை எதிர்க்கல தானே, எதிர்க்கலையே. காங்கிரஸ் இப்போ ஜிஎஸ்டி ஆனாலும் சரி நிறைய விஷயம் காங்கிரஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது நல்ல விஷயம் ஆகும்போது இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து அதை அமல்படுத்துகிறாங்க. அப்போ இவங்க வந்து காங்கிரஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அதனால் நாங்கள் எடுத்துகிட்டு வரல. ஏன்னா இவங்க எல்லா இடத்துலையும் இவங்க பேர் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. தமிழகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் கலைஞர் தான் இருக்கணும், இவர் தான் பண்ணார், இப்படி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையாக பண்ணியிருந்தோன்னா அது கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தான். ஆனால் எல்லாம் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது இந்த இடத்துல. ஏன்னா நவோதயா பள்ளிகள் எல்லாம் இங்கே வந்துட்டானா இங்கே வந்து இவங்க வாழ முடியாதுன்னு தான். ஏன்னா ஒட்டு மொத்தமாகவே இந்த அமைச்சர்கள் தானே, குறிப்பிட்ட ஒரு சர்க்கிள் தானே வாழ்ந்துட்டு இருக்கு இங்கே. அவங்க எல்லாமே மெடிக்கல் ஆனாலும் சரி, காலேஜ் ஆனாலும் சரி, எல்லா இடத்துலையும் அவங்க ப்ரைவேட் ஸ்கூல் ஆனாலும் சரி, அவங்க வச்சது தான் சட்டம், அவங்க நினைக்கிறது தான் எல்லாமே, அவங்க நினைக்கிறது தானேன்ற மாதிரி. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்து அம்பலப்படுத்திட்டே வருது. அது அதே அண்ணாமலை அவர் சொல்றாரு, அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கர்ம வீரர் காமராஜ் பேரில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம், அதே பேர் போட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. இன்னைக்கு சமக்கல்வி வேணும்னு சொல்லி ஒரு 10-12 லட்சம் பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் வந்து ஏதோ ஒரு மாற்றம். ஆனால் அதனால தான் அண்ணாமலை அவர்கள் சில விஷயம், அதாவது இந்த நாட்டிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும், தமிழ்நாட்டில் இருந்து மக்களை காப்பாற்றணும், அவங்க ஒவ்வொரு வீட்டையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு எதிரான கட்சி
ஒரு அந்த அளவுக்கு ஒரு சில விஷயத்த சொல்லியிருந்தாரு. தீய சக்தி அப்படின்ற அளவுக்கு நிறைய விஷயத்த சொல்லிட்டு வந்தாரு. ஆனா இதெல்லாம் மக்கள் மத்தியில விழிப்பு ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம்னா, உண்மையிலேயே விழிப்பு இருக்கு. எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சுட்டுங்க. இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு மனுஷனும் கூட இன்னைக்கு அவனுக்கு அந்த கேள்வி கேட்டு பதில் சொல்ற அளவுக்கு வந்திருக்காங்க. அந்த எதிர்ப்புங்கிறதாவது அட்லீஸ்ட் புரிய வச்சிருக்காங்க. நம்ம இன்னமும் ஏமாந்துட்டு இருக்கணுமா? இன்னும் இதே ஒரு நிலைப்பாடா போயிட்டு இருந்தோம்னா, நாளைக்கு எதுவுமே இருக்காதுன்ற மாதிரி தான். பிடிஆர் தியாகராஜன் அவர் சொல்றாரு. அதாவது அமைச்சர் எங்க படிச்சா என்ன? பசங்கள்லாம் எங்க படிச்சா என்ன? 8 கோடி மக்கள் என்ன குடுத்துருக்கோங்கிறது தானே முக்கியம். அவங்க என்ன நல்லா தானே படிச்சுட்டு இருக்காங்க. அத தானே நம்ம பேசணும். அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுன்ற மாதிரி தான். ஒரு விஷயம் வந்து நமக்கு நல்லா இருந்தான்னா, நாட்டுக்கு அது நல்லா இருக்குன்ற மாதிரி தான். அப்ப நம்ம என்ன பண்றோமோ, அதுதான் மத்தவங்களுக்கும் நல்லதுன்ற ஒரு விஷயத்த இங்க ஏற்கப்படணுமே ஒழிய, எனக்கு ஒரு நீதி, மக்களுக்கு ஒரு நீதின்னா, அது என்ன அரசியல் இந்த இடத்துல? அப்ப எந்த விஷயம் எடுத்தாலும் கூட பொய், பொய், பொய்ன்னா, இன்னும் எத்தன காலம் தான் தமிழக மக்கள் இந்த பொய்யிலேயே அ மாறி, மாறி ஓட்டு போட்டு, கைரேகையே தேஞ்சிருக்குன்ற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ நெறைய விஷயங்கள் இன்னைக்கு மாற்றம் வருது. 2026ல வந்து கண்டிப்பா அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில இந்த விஷயம் வந்து கை கொடுத்துச்சே ஒழிய, இந்த இந்திய எதிர்ப்புன்னு சொல்லி இவங்களுக்கு கை கொடுத்துருக்கோம். இன்னைக்கு அதே இந்திய எதிர்ப்புல தான் கண்டிப்பா அழியிற மாதிரி மக்களோட நிலைப்பாடு இருக்குங்கிற மாதிரி தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மனிதானி மகத்தானவன் மனிதானி மகத்தானவன் மனிதானி மகத்தானவன்